ரவுடியா நீ? உன்னோட சேஃப் கொலைக்காரனா கூட அவ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் 2 ப்ரீசெட்டையும் உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆடியோ கொடுத்து பீட் மார்க் எல்லாமே நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். இதை ஆட் பண்ணி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் பீட் மார்க் வர இருக்கும். செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபஸ்ட் பீட் மார்க்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்க அவங்களோட இமேஜஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் இந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனல் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வரை நான் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வர ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோட்டோவில் எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய் காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபோட்டோவில் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வரிசையாக இந்த ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து டபுள் பீட் மார்க் தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோ வர நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்ட் ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டபுள் பீட் மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து இதுக்கு முன்னே இருக்க ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி த எஃபெக்ட்னு கொடுத்துட்டு திருப்பியும் பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் இருக்குல்ல, ஸோ இதிலலாம் டபுள் பீட் மார்க்கு. ஸோ இந்த டபுள் பீட் மார்க்கு அடுத்து இருக்கலாம், அந்த ஃபோட்டோஸ்லேருந்து எஃபெக்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஒரு 5 ஃபோட்டோ வரணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க லாஸ்ட்டு வர இந்த செகண்ட் பீட் மார்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 2 எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக டபுள் பீட் மார்க் முன்னே வர ஃபஸ்ட் எஃபெக்டும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு செகண்ட் எஃபெக்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சது ப்ளஸ் ஐக் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியாவில் போய் நான் இந்த பார்ட்டிக்கல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய் லைட் அண்டில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனுன்னு கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக லாஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுட்டு ஸோ அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் பீட் மார்க் வரவே பார்ட்டிக்கல் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.